இந்த இடத்துல அத்தனை அற்புதமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு எந்த பிரச்சனை, உனக்கு எந்த மாதிரி செய்யலாம், எந்த சூழ்நிலை செய்யலாம், ஆண்டவருக்கு தெரியும். அழித்துக் கொண்டு வருவோம். என்ன வியாதி, என்ன கட்டி, எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்க இறங்க இறங்க. ஹல்லேலூயா. எங்க மாதிரி இருந்தாலும், எங்க சூழ்நிலை இருந்தாலும் நம்பி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலை கொடுப்பது இயேசு. இவர்களுக்கு விடுதலை கொடுப்பது இயேசு. என்ன சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, என்ன வியாதியில் வந்திருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். பயத்தில் இருக்கிற மாந்திரிகத்தை எரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன். உன் வயத்துல இருக்கிற மாந்திரிகத்தை எரிக்கிறேன். வயத்துல இருக்கிற மாந்திரிகத்தை எரிக்கிறேன். இயேசு நாமத்தில் எரிக்கிறேன். அந்த வயத்துல இருக்கிற மாந்திரிகத்தை எரிக்கிறேன். இயேசு நாமத்தில் எரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்க மாந்திரிக ஆவியே ஓடி வா. Glory. இங்க பாரு, இங்க கண்ணை திறந்து பாரு, இங்க பாரு. இவரை கட்டி இருக்கிற மாந்திரிக கட்டிகளையும், சூனியங்களின் கட்டிகளையும், அசுத்த ஆவிகளின் கட்டிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன். அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு.
கரங்களை பிசாசுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லா மாந்திரிகளும் எரிந்து விட்டது. கரங்களை தட்டி. இவ்வளவு பேருக்கும் இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறார். இத்தனை பேருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பாப்பா நீ வா, உன் பேர் என்ன, எங்க இருந்து வார? என் பேர் ரங்கீலா, நான் ரஷ்மிகோல் தண்டரப்பேட்டையிலேருந்து வரேன். என்ன பிரச்சனைன்னு வந்த? எனக்கு வயிற்று வலி, அப்படியே வயிறு அப்படியே இறுக்கி பிடிக்கும், அப்படியே நெருப்பு மாரி எரியும், தலைலாம் அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்தும், என்னால் முடியாது. எவ்வளோ காலம் இருக்கு? 1 மாதமாகுது. வயிறு வலி ஆனால் 1 வாரமாகுது. எனக்கு இந்த காலே வராது, அப்புறம் நடந்து நடுமுது வராது, அப்புறம் வயிறு பயங்கரமாக பிடிச்சி வந்தது. அதனால் நான் இங்கே வந்தேன். இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வயிறு ஒரே நெருப்பு மாரி எரிஞ்சுது. எரிஞ்சும் போது அப்படியே எரிய 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 எனக்கு என்னானே தெரியல, அப்படியே தலை அப்படியே ஆணி எச்சு குத்துற மாரியே இருந்துச்சு. ஆனால் என் தேவன் எனக்கு கை கொடுத்தது. அப்படியே கை கரம் நீட்டின மாரி இருந்தது. என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தாரு, அதுக்காக நன்றி. இந்த பிள்ளைக்கு மாந்திரியம், இந்த குடும்பத்துக்கு மாந்திரியம் வச்சுட்டாங்க. பயத்தில் இருக்கிற மாந்திரிகத்தை எரிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன். உன் பயத்தில் இருக்கிற மாந்திரிகத்தை எரிக்கிறேன். இந்த மாந்திரிகத்தில் இருந்து இந்த பிள்ளை கத்தி அலறி ஓடுனதெல்லாம் பார்த்தீங்க. இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஐயா இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நல்லா இருக்குதா? சுகமாகுது, ஒரு குறையும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. என் ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன். எனக்கு அல்சர் அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் யூட்ரஸ் கட்டி வந்து எடுத்துட்டாங்க, கர்ப்பப்பைக்கும் அந்த பிரச்சனையில் அதிகமாக இருந்தது. திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணி அல்சருக்கு அது கேன்சராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். யாரும் ஹஸ்பண்ட் கிடையாது, யாருமே பார்த்துக்க அனாதி இல்லாமல் திக்கற்ற பிள்ளையாக இருந்தேன். அப்போ இங்கே சபைக்கு வர ஒரு சிஸ்டரும் பிரதரும் சென்ற மாதத்துக்கான இதழை கொடுத்து இந்த பகுதியை படிங்க, ஆண்டவர் உன்னால் அந்த சபைக்கு போக முடியாத நிலைமை, என்ன யாராலும் கூட்டு போக முடியாது, அப்படி ஒரு வலி, நான் சாக தான் முடியும், அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்குது, தண்ணி கூட என்னால் குடிக்க முடியல, அந்த மாதிரி நிலைமையில் இருந்தேன். அந்த சிஸ்டர் மறுபடியும் சொன்னாங்க, இல்லை அந்த புத்தகத்தை படி, எனக்கு விடுதலை கிடச்சிது, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. கிடைச்சி அதை முழுதும் ராத்திரியிலேருந்து காலையில் விடிய வரைக்கும் படித்தேன். ஆப்ரேஷன்ன்ற அந்த இதுவே இல்லை. இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன். அதே மாதிரி இன்றைக்கும் ஆப்ரேஷன் பண்ண கட்டிக்காக ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலி இருந்தது. இப்போ விடுதலை இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அந்த வலியும் எனக்கு இல்லை, சரியாக போயிடுச்சு. நீங்கள் படித்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன? பரலோகவாசி. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும், என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சபையில் இருந்து வெளியிடப்படுகிற பரலோக வாசல்ங்கிற புஸ்தகத்தை ஒரு ராத்திரி முழுதும் வாசித்திருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை, பிழைக்கவே முடியாதுங்கிற நிலைமையில இருந்த இந்த சகோதரிக்கு இயேசு கிறிஸ்து பரிபூர்ண விடுதலை கொடுத்து விட்டார். ஐயா இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. என் பேர் எஸ்தர். வயிற்றில் எனக்கு கட்டியிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுன்னு. நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வயிற்றில் காந்துற மாதிரி இருந்துச்சு. கடவுள் என்னை அபிஷேகத்தினால் முன்னாடி கொண்டு வந்து என்னை நிரப்பினார். இப்போ வயிற்றுல கட்டி இருக்குதா? இப்போ இருக்குதா? இப்போ எனக்கு வயிறுலாம் காந்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பி முன்னாடி வந்து நல்லா அமைக்கி பாருங்க, வயிறு எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் மெதுவாக இருந்த மாதிரி இருக்கு. இப்போ வலிக்குதான் பாருங்க. வலியெல்லாம் இல்லை, வலியே இல்லை. கட்டி தெரியுதான் பாருங்க. நல்லா அமைக்கி இருக்குதா இல்லையா? இல்லை. இயேசு கிறிஸ்து கட்டியையே கரைச்சிட்டார். ஐயா என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யா, எனக்கு வந்து 3 மாசமா என்னால் சாப்பிட்டா வான்பிட்டு வந்துடும், வயிறு வலிக்கும், தொண்டை வலிக்கும், எல்லா வலியும் இருந்தது. எனக்கு உடம்புல பிரச்சனை. படுத்தனா அப்படியே உருண்டிகிட்டே தான் இருப்பேன். ஏதோ பண்ணுது சொல்லுவேன். ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டின்னு போய் பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து எனக்கு அற்புதத்தை செஞ்சுருக்காரு. இப்போ நான் நல்லா இருக்கேன், கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வேன்.
உனக்குள்ள பிசாசு இருந்தது தெரியுமா? எனக்குள்ள பிசாசு இருந்தது தெரியாது. இந்த பாப்பாவுக்கு மாந்திரிகம், குடும்பத்துக்கு மாந்திரிகம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. இங்க பாரு, இங்க கண்ணை திறந்து பாரு, இங்க பாரு, இங்க பாரு. உள்ளுக்குள்ள பிசாசு இருந்து உடனே கத்தினதை பார்த்தீங்க. இந்த ஆண்டவர் இயேசு இன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அவளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உனக்குள்ள பொல்லாத பிசாஸ், அவ பயத்துல இருக்கிற மாந்திரிகத்தை எரிக்கிறேன், இயேசு நாமத்துல எரிக்கிறேன் எரிக்கிறேன் எரிக்கிறேன். அவ பயத்துல இருக்கிற மாந்திரிகத்தை எரிக்கிறேன் எரிக்கிறேன், இயேசு நாமத்துல எரிக்கிறேன். பிசாசு போறதுக்கு உள்ள போறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அம்மா அப்பா இருக்காங்களா? இருக்காங்க. கீழ்ப்படிவியா? கீழ்ப்படிய மாட்டேன். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலைன்னா பிசாசு உள்ள வரும். இனிமே இயேசுவை பிடிச்சிக்கோ, வீட்டில் பிடிவாதம் பண்ணாத, கீழ்ப்படி, உன் இஷ்டத்துக்கு ஓடாத. தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும்ல, சர்ரு புருன்னு வருமா? இனிமேல் கோபப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். என் பேர் ராசாத்தி, நான் பெரம்பூர்லேருந்து வரேன். இது எத்தனாவது தடவை இங்கே வரீங்க? இதுதான் முதல் தடவை. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? என்ன பிரச்சனைன்னு வந்தீங்க? எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து சண்டை வரும். நான் வந்தேன், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணார். ரொம்ப நன்றி. இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இல்லை, தெரியாது. ஒன்றும் தெரியாது. கட்டளை கொடுத்து விட்டேன், இயேசு நாமத்துல கட்டளை கொடுத்து விட்டேன். ஆண்டவர் இயேசுவை நம்பி வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு விடுதலை கொடுப்பது இயேசு, இவர்களுக்கு விடுதலை கொடுப்பது இயேசு. உன் கணவனுக்கும் உனக்கும் சூனியம் வச்சுட்டானுங்க. உனக்குள்ள பொல்லாத பிசாசு இருந்தது, அதுதான் இங்கே முன்னால் அலக்கழிச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும்.